அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆவணி மாதத்தில் வரும் இந்த சனி பிரதோஷத்தின் முக்கிய சிறப்புகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்றைக்கு சனி பிரதோஷம் என்பதால் சிவபெருமான் அவர்களுக்கும் சனீஸ்வரன் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இரண்டு பேருமே இன்றைக்கு மனதார வணங்கக்கூடிய ஒரு புனிதமான நாள். சனி பிரதோஷம் என்பது தேவர்களும் அசுரர்களும் சாகாவரம் மருந்தான திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும்போது அந்த வாசுகி பாம்பின் வாயிலிருந்து ஆழகால விஷம் தோன்றியது. இந்த ஆழகால விஷத்தை யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமானே அவர்கள் உண்டு அதை தொண்டைக்குழியில் நிறுத்தினார். அனைத்து சீவராசி உயிர்களையும் காப்பாற்றினார். இவர் நீலகண்டர் என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார். மேலும் இவ்வாறு செயல்பட்டதால் இந்த நிகழ்வை போற்றக்கூடிய வகையில் தேவர்களும் தெய்வங்களும் இணைந்து சிவபெருமானை நடனம் புரிய வைத்தனர். அப்படி சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நடனமாடியதால் பிரதோஷம் தோன்றியது. இப்படி சிவபெருமான் விஷம் உண்ட கிழமையானது சனிக்கிழமையாகும். இந்த பிரதோஷமே சனி பிரதோஷம் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சனி பிரதோஷத்தில் சிவனையும் சனி பகவான் இருவரையும் பக்தர்கள் இன்று முறைப்படி வணங்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு இன்றைய நாள் முழுக்க எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளாமல் இருந்து பிரதோஷ நாளில் கடைபிடிக்க வேண்டும். இடையில் அவ்வப்போது தேவைப்படும் போது நீர் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பிரதோஷம் ஏற்படும் போது அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு அங்கு சென்று கீழ் நோக்கி அமர வேண்டும். பிறகு இன்றைக்கு சனி பிரதோஷம் என்பதால் சனீஸ்வர பகவானுக்கு தேவையான அதாவது உங்களால் முடிந்த அளவு ஒரு கைப்பிடி அல்லது கைப்பிடி ஒரு காப்பரிசி. இந்த காப்பரிசி என்பது வெல்லமும் அரிசியும் சம அளவில் சேர்த்து செய்யப்பட்டதாகும். அதனுடன் ஒரு கைப்பிடி அளவுள்ள அருகம்புல் போன்றவற்றை, ஒரு கைப்பிடி அளவு வன்னி இலை போன்றவற்றையும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை அனைத்துமே ஒன்றாக சேர்த்து நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நீங்கள் வைத்து அங்கே இருக்கும் மூலவரான சிவபெருமான் அவர்களை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். மேலும் சனி போன்ற தொல்லையால் பாதிக்கப்பட்டு நம் மக்கள் யாராவது இருந்தால் நீங்கள் இன்றைக்கு சிவன் ஆலயம் செல்லுங்கள். நீங்கள் முதலில் முன்பு கூறியது போல சிவனை வணங்கிவிட்ட பிறகு அடுத்ததாக சனி பிரதோஷம் சனீஸ்வர பகவான் அவர்களின் இருக்கும் இடத்திற்கு சென்று சனி பகவான் சன்னதியில் 2 பெரிய அகல் விளக்குகளில் அவருக்கு விருப்பமான நல்லெண்ணெய் போன்றவற்றை ஊற்றி பிறகு தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு நாம் எள்ளெண்ணம் செய்யப்பட்ட அன்னம் வீட்டில் செய்து கொண்டு வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த எண்ணத்தை வைக்க வேண்டும். இந்த நெய்வேத்தியத்தை இந்த முறையை கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த நெய்வேத்தியம் செய்த பிறகு சனிக்கவசம் சனீஸ்வர பகவான் பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் மனதார பாடுங்கள். இறுதியில் சனீஸ்வர பகவானை நீங்கள் வணங்கும் போது எக்காரணம் கொண்டும் அவருக்கு நேருக்கு நேராக என்றைக்கும் நின்று வணங்காதீர்கள். இது மிகவும் தவறான ஒன்று. எப்பொழுதுமே சனீஸ்வர பகவானின் நாம் வணங்கும் போது நேராக நிற்காமல் பக்கவாட்டில் நின்றவாறே நாம் வணங்க வேண்டும். சனீஸ்வர பகவானுக்கு நாம் நேராக நிற்கக்கூடாது. அவருக்கு நேராக நிற்கக்கூடிய ஒரே இறைவன் என்றால் அது பரம்பொருள் சிவபெருமான் அவர்களே ஆவார். மேலும் தங்களால் முடிந்த அளவு அங்கு வரும் பக்தர்களுக்கு எள்ளால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் போன்றவற்றை அங்குள்ள ஏழைகளுக்கு நீங்கள் வணங்கலாம். பொதுவாக கருப்பு நிறை வஸ்திரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு படைக்கலாம். எனவே இன்றைக்கு சனி பிரதோஷம் ஆலயத்திற்கு செல்லும்போது நாங்கள் மேலே கூறியுள்ள சிவபெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு சனி திசை நடப்பவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு நாங்கள் கூறிய வழிமுறைகளை பின்பற்றி வழிபாட்டை பின்பற்றலாம். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.